உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிரதர் ராஜேந்திரன், பிரதர் ஆபிரகாம் விஜயகுமார், இந்த 2 குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். திருமண நிச்சயதார்த்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியாக இந்த 2 குடும்பங்களினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த காலை வேளையிலே வருகை தந்திருக்கிற வலசரவாக்கம் கல்வாரி கூடாரம், கல்வாரி டேபர்நாக்கிள் வலசரவாக்கம் சபையினுடைய போதகர், எங்களுக்கு அருமையான போதகர் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள், அவர் குடும்பத்தினரையும் சபையினரையும் விசுவாசிகளையும் இந்த 2 குடும்பத்தினுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அரக்கோணம் பகுதியை சேர்ந்த சகோதரர் ராஜேந்திரன், சகோதரி மகிமை, இவர்களுடைய மகன் பால் டேனியலுக்கும், கைகொண்டூர் சகோதரர் ஆபிரகாம் விஜயகுமார், சகோதரி பரிமளா இவர்களின் மகள் ஜெனிஃபருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யும்படியாக நாம் அனைவரும் தூரத்திலும் இருந்தும் சமீபத்திலும் இருந்தும் வந்து இந்த அருமையான வீட்டிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த திருமண நிச்சயதார்த்த ஆராதனையிலே மகன் பால் டேனியல் மற்றும் மகள் ஜெனிஃபர் இவர்கள் இருவருடைய வாக்குறுதி மிகவும் முக்கியமானது. திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற இவர்கள் இருவருடைய வாக்குறுதியானது தேவனுக்கு முன்பதாகவும் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் முன்பதாகவும் அவருடைய பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனும் நாம் அனைவரும் இதற்காக சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 57 வசனங்கள் முதல் 60வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். இப்பொழுது நாம் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை நாம் எழுதுவோம். இன்றைய தினத்திலும் இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமித்து கூட நீர் தந்த இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் உம்மை அணுகுகிறோம். அன்றையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வரும்பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் தேவனே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய பேட்டன் ஆண்டவரின் 2 குடும்பத்தாருடைய ஜெபத்தின்படி, சபையாருடைய ஜெபத்தின்படி இன்று அதை காட்சியை கொண்டு வருகிற உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும்
சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை யாவும் அப்புறப்படுத்தும். உங்களுடைய நாமத்துக்கே நீர் மகிமை வரப்படும். துதிக்கிறோம். துதிகர மகிமையாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி வழி. ஆம் தேவனே, ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்துதான் குறை கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்துதான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆயத்தமா நீ ஆயத்தமா. மனையாட்டி நீ ஆயத்தமா. உன்னுடைய அலங்காரம் எல்லாம் ஆனதா. நீதியின் வஸ்திரம் தரித்தவா.
மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறார். மணவாட்டியே, நீ அவரை சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, உன்னை நேசரை சந்திக்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு போரா சத்தம் தேசம் எரியுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு போரா சத்தம் தேசம் எரியுதே. அத்திமரம் காய் காய்ந்து காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்ந்து காலம் வந்ததே. காஞ்சி செடி கொடி பூத்து வாசம் பெருகுதே, காஞ்சி செடி கொடி பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மாறி காலம் வென்றது, மழையும் வந்தது, பூமியில் புஷ்பங்கள் பூத்து கொடுக்குதே. மாறி காலம் சென்றது, மழையும் வந்தது, பூமியில் புஷ்பங்கள் பூத்து கொடுக்குதே. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு, கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் லீலியாம் பரமனே இயேசு. சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் லீலியாம் பரமனே இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமனே இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமனே இயேசு. என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. மணவாட்டியே, நீ அவரை சந்திக்க ஆயத்தம் தானா? நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அடிமையானே நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையானே நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை
நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த 2 குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவித்தது நிமித்தமாய் அவரிடத்திலே இருந்து பெற்ற இந்த நன்மையான ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாமா? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், எல்லா மனிதருக்கும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அவர்தான். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு ஜீவனும் இந்த உலகத்திலே பிரவேசிக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று அவரே. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையிலே நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலே படைப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற நோக்கம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய வாழ்களை வாழ்த்த வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே. ஆம் தேவனே, எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீர், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று நீர். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் ஆசை பெறவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் ஆசை பெறவே. நீண்ட வண்ணமாக சிறு ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த பெட்ரோல் சர்வீஸுக்கு வந்திருக்குதான அருமையான சோழன் பால் டேனியல், ஏதோ அருமையான மகள் ஜெனிஃபர் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விவாகம் செய்வதற்காக இன்றைக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, அதை நிச்சயப்படுத்தி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறிது நேரமாக நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீர் தாமே நம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அது எங்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்று 100-60 பலம் தரத்தக்கதாக ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. எல்லோருடைய இருதயங்களோடு கூட நீர் பேசுவீராக. பவுல் பேசும் பொழுது நீதியாளின் இதயத்தை திறந்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை திறப்பீராக. ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும்
உங்களுடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முடியும் மட்டும் தொடர்ந்து உபசரிப்பு எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து உங்களுடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். எல்லாரும் உட்காரும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20. நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். 20ஆம் வசனத்துல உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I would betroth thee unto me forever. 20ஆம் வசனத்துல I would even betroth thee unto me in faithfulness and thou shalt know the Lord. பைபிள்ல விவாகமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பல ஸ்டேஜஸ் இருக்கு. விவாகம் பண்ணுவதில்லை. இது அரேஞ்சு மேரேஜா இருக்கிறது. முதலாவது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வேண்டும். பெண் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றது அது ஒரு ஸ்டேஜ். அதன் பின்பு இது நிச்சய ஆராதனை, பெட்ரோதல் சர்வீஸ். அதன் பின்பு மேரேஜ் செரிமோனி. அங்கே வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தான் அவர்களை கணவனும் மனைவியுமாய் இணைக்கிறது. இவ்விதமாக இப்பொழுது இந்த விவாகமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கிறாங்க. இனி தேர்ட் ஸ்டேஜ் போகும் பொழுது அவங்க கணவனும் மனைவியுமா மாறுகிறாங்க. பெட்ரோதல் சர்வீஸ் வந்து பைபிள் படி அது தேவையா? கண்டிப்பா அது தேவை. பைபிள்ல அப்படி எழுதியிருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். பெட்ரோதல் சர்வீஸ் அவசியமா? டைரக்டா மேரேஜ் போலாமா? பைபிள் படி இங்க பெட்ரோதல் சர்வீஸ் அவசியமா இருக்கு. அங்க யோசேப்பு மரியாதை நிச்சயித்துக் கொண்டான். அதிக நாட்களுக்கு பிறகுதான் மேரேஜ் நடக்கும். அங்கே ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நித்திய விவாகத்துக்கு வந்து உன்னை நியமித்துக் கொள்வேன், உண்மையா எனக்கு உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுறதுனாலே இந்த வார்த்தையின்படி தான் இங்க நிச்சய ஆராதனை நடக்கிறது. இதெல்லாம் பைபிளிக்கல், இது ஸ்கிரிப்சரலாக இருக்கிறது. பெட்ரோத்தல் என்று சொல்லும் பொழுது பெட்ரோத் என்றால் என்ன அர்த்தம் என்றால் betroth or espouse means a promise to marry at the appointed time. குறிப்பிட்ட நாளிலே உன்னை நான் விவாகம் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பது தான். இது ஒரு ப்ராமிஸ் கொடுப்பது தான் இந்த நிச்சய ஆராதனையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் பின்பு மேரேஜ் வந்து சபையிலே நடக்கும் பொழுது அது ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறார். இது ப்ராமிஸ், அது வவ். அந்த வாக்குக்கு தான் அவர்களை வந்து கணவனும் மனைவியுமாய் இணைக்கிறது. சொல்லுகிறார், யுவர் வவ் இஸ் சாக்ரெட். நீங்க கொடுக்கிற வாக்கு புனிதமானது. That's what marries you anyhow. அதுதான் எவ்விதத்திலும் உங்களை மேரேஜ் விவாக யூனியன்ல கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அதான் அவங்க தேவ சமுத்திரம் கொடுக்கிற வாக்கு தான் கணவனும் மனைவியுமாக அவர்களை மாற்றுகிறது. தாலியோ மற்ற மோதிரமோ அதெல்லாம் பைபிளில் சொல்லப்படலை. அவள் தேவ சமூகத்தில் கொடுக்கிற வாக்கு தான் அவளை கணவனும் மனைவியுமா இணைக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் அவங்க போகும் பொழுது தேவ சங்கத்திலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறார்கள். உனக்கு நான் வந்து கணவனாக இருப்பேன், உனக்கு நான் மனைவியாக இருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் கொடுக்கிற அந்த வாக்கு வந்து புனிதமானது என்று சொல்லுகிறார். இப்பொழுது மாப்பிள்ளையும் பெண்ணும் காட்சியிலே தோன்றி இருக்கிறார்கள். உங்கள் எல்லாரும் மத்தியிலே அவர்கள் காட்சியிலே தோன்றி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த விவாகமானது எப்படி வந்தது என்றால் வார்த்தை நிமித்தமாக வந்திருக்கு.
தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தான் இந்த விவாகமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அருமையான சோழன் பால் டேனியல், அவங்களுடைய தகப்பனார் ராஜேந்திரன், அவங்களுடைய தாயார் மகிமை, இவங்க எல்லாமே மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல இருக்கிறாங்க. இந்த நேரத்துக்குரிய செய்தியில இருக்கிறாங்க. ப்ராஃபட் மெசேஜில் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 2:3 வாசிக்கும் பொழுது எபேசு, சிமினா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா 7 சபை காலங்கள் இருக்குது. அதுக்கு 7 தூதர்கள் இருக்காங்க. பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பென்கேம். ஆண்டவர் 7 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 2000 வருஷ சபை காலமானது பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒரு தூதன், ஒரு செய்தியாளர். இப்பொழுது நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். கடைசி காலம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே அந்த புக்கானது அது க்ளோஸ் புக்காக இருக்குது. 7 முத்திரைகள் முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அது ஓப்பன் புக்காக இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து, வலமுள்ள தூதனாக இறங்கி வந்து, மேகத்திலே வந்து அவர் 7 முத்திரையை திறந்து தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சபைகளில் இவர்களை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 22:16 வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, தூதன் என்றால் செய்தியாளர். ஆண்டவர் ஒரு செய்தியாளர், கடைசி செய்தியாளர், ஒரு ப்ராஃபட் அனுப்பி அந்த முத்திரையின் ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது இப்பொழுது அந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பைபிள் ஆனது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து க்ளோஸ் புக்காக இருக்கிறது. நம்ம ஒருவேளை நன்றாக வாசிக்கலாம், ஆனாலும் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பது ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் ஒழிய யாருக்கும் தெரியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது அறிய முடியாது. அதெல்லாம் எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தான் அதை வெளிப்படுத்துறார். அதெல்லாம் இந்த புஸ்தகம் வந்து இன்னைக்கு ஓப்பன் புக்காக இருக்குது. 1963 இருந்து கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம இப்ப கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். லவோதிக்கேயா சபையானது கடைசி சபை. அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் நான் அதை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் முத்திரைகளை திறந்து இந்த பைபிளை நமக்கு ஓப்பன் புக்காக மாற்றி இருக்கிறார். இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய சிந்தையை இந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் எண்ட் டைம் மெசேஜ். அது வந்து உலகமெங்கிலும் அறிவிக்கப்படுகிறது. உலகமெங்கிலும் அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சர்டன் பீப்புளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களை வந்து அழைக்கிறார், அவர்களை பசுத்தாவினால முத்தரிக்கிறார். அவங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்படி வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணோம், அவங்க தான் மணவாட்டி, பிரைட் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பிரைடை வந்து அவர் விரைவிலே மேலே எடுத்துக்கொள்வார். அதுதான் ரேப்சர், அதுதான் 2ஆம் வருகை என்று நம்ம சொல்லுகிறோம். அதனால எல்லாரும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் நித்திய விவாகம். ஆண்டவர் சொல்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். இந்த விவாகமானது மரணமானது பிரிக்கக்கூடும், ஆனால் நித்திய விவாகத்தை எதுவுமே பிரிக்க முடியாது. நம்ம எட்டர்னலி வித் காட், தேவனோடு கூட நித்தியமா இருப்போம். கிறிஸ்து தம்முடைய சபையாகிய மணவாட்டியை சேர்த்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நம்ம இப்ப இங்கே இருக்கிறோம். இப்பொழுது 2 பேரை நம்ம குறித்து சொல்ல வேண்டும். அதனால அருமையான சோரன் பால் டேனியல் அவர்கள் அரக்கோணத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிஇ படிச்சிருக்கிறாங்க. பிஇ படித்து தற்சமயம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அருமையான சகோதரி ஜெனிஃபர் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி படித்து அவங்க ஒரு கம்பெனியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படியாக 2 பேரையும் கவனிக்கும் பொழுது 2 பேரும் ஒரே மெசேஜில் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த மெசேஜை பற்றி சொல்கிறேன். இந்த கடைசி கால சபையில் இருக்கிறாங்க. ஸ்தாபனங்கள் வந்து ரோமன் கத்தோலிக்க, புராட்டஸ்டன்ட், பெந்தேகாஸ்டல் என்று 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அதிலிருந்து வெளியே வந்து இந்த கடைசி கால செய்தியில இருக்கிறாங்க. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்கிறாங்க, பரிபூர்ணமான வார்த்தை. அதனால இந்த 2 பேரும் ஒரே மெசேஜில் இருப்பதனால அவங்களுக்கு வந்து இந்த விவாகம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் 2 பேர் ஃபேமிலியும் எல்லாருமே ரொம்ப சின்சியர் பிலீவர்ஸ். அவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்றாங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். டினாமினேஷனை விட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறாங்க. பார்ட்ஸ் வேர்டுலேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறாங்க.
இந்த பைபிள் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வியாக்கியானத்தையும் அறிந்திருக்கிறார்கள். இது இயேசுவை கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடாக இருக்கிறது. ரெண்டு பேரும் அந்த வெளிப்பாட்டில் வந்ததுனால, அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல வந்ததுனால தான் இந்த விவாகம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அருமையான சோதரி ஜெனிஃபர், அவங்களுடைய தகப்பனர் ஆபிரகாம் விஜயகுமார், அவங்களுடைய தாயார் சோதரி பரிமளா கிரேனாப்பு இங்க இருந்து கைவண்டூர்லேருந்து 25 வருஷமாக 25 வருஷத்துக்கு மேலே வளசரவாக்கத்துக்கு எல்லா சண்டே சர்வீஸும் பாருங்க. முக்கியமான ஆதானிகள் எல்லாத்துலேயுமே பங்கு பெறாங்க. 25 இயர்ஸ் பஸ் ஏறி அவங்க வர்றாங்க. அவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க. இந்த பெண்ணை நான் தான் குழந்தையை பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். அதனால இவங்க ஃபேமிலி எல்லாருமே பரிமளா கிரேனாப்புடைய குடும்பத்தார் எல்லாருமே சபை பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே சபைக்கு வராங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 50-60 பேர் சர்ச்சைக்கு வராங்க. இப்பொழுது அருமையான சோதரன் பால் டேனியல் குடும்பத்தார் அவர்கள் சில வருடங்களாக இந்த செய்தியில இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இந்த செய்திக்கு போனாங்க. ஆனால் யூடியூப் மூலமாக மெசேஜை கேட்கும் பொழுது அவளுக்கு இதுதான் கரெக்டான சபை, இங்கே தான் கரெக்டான வார்த்தை போதிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசினால அரக்கோணத்திலிருந்து அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில அங்கே வளசரவாக்கம் வராங்க. எவ்வளோ தூரம்னு பாருங்க. இவங்களுக்கு கைவண்டூருக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கலாம், ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் அரக்கோணத்துலேருந்து அவ்வளோ தூரம் வராங்க. எதுக்காக அங்கே வர்றாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேர் தேர் இஸ் ஃப்ரெஷ் மீட் த ஈகிள்ஸ் வில் கேதர் டுகெதர். எங்கே புதிய மாம்சம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வந்து போகும். அதனால அந்த மாம்சத்தை புசிப்பதற்காக, அந்த ஃப்ரெஷ் மீட்டை புசிப்பதற்காக இந்த ரெண்டு குடும்பத்தாரும் அதிக தூரத்துல இருந்து வர்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தேடி வர்றாங்க. அதுல கர்த்தருடைய வார்த்தையை தேடி வந்து வார்த்தையிலே களி கூறுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார். உண்மையான சந்தோஷம் வார்த்தையிலே களி கூறுவது. மற்ற எல்லா சந்தோஷங்களும் மாயை. ஆனா வார்த்தையிலே களி கூறுவது, அதிலே ஒரு ஸ்டிமுலேஷன் ஆகுது. அது இந்த குடும்பத்தாருக்கு இருக்கிறது. அந்த ஸ்டிமுலேஷன் தான் அவங்களை இங்கிருந்து அங்கே கொண்டு வரும். அதனால அருமையான சகோதரி ஜெனிஃபர் அவங்கள வந்து சிறு வயதிலிருந்து அவங்க சபைக்கு வர்றாங்க. இன்றைய தரத்தில் இதோ இந்த நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரன் பால் டேனியல் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அங்கே இருந்து இங்கே வர்றாங்க. அதனால இவங்களுக்கு மேரேஜுக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிடும். சபையார் எல்லாரும் விசேஷமாக அடியேன் வந்து இவங்களுக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். இவங்களுக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும் பொழுது, இதோ ஜெனிஃபருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பால் டேனியலை காண்பித்தார். என் மனசுல விதமான ஒரு ஏறுதலை தந்தார். நான் அந்த குடும்பத்தாரோடு பேசும் பொழுது, இதோ பெண் வந்து நல்ல பெண்ணா வார்த்தையில இருக்கிறாங்களா? அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் தான் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப அருமையான பெண்ணு, சின்சியரான பெண்ணு, விவேகமான பெண்ணு, வார்த்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால உங்களுக்கு மேரேஜ் அலைன்ஸ் ஏற்படுத்தினா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னேன். இதோ அவர்கள் வந்து பெண்ணை பார்த்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, மேரேஜ் பண்ணுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதே போல பெண் வீட்டார்களையும் சொல்லும் பொழுது, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, ரொம்ப சின்சியரான ஒரு சகோதரன். அவங்க குடும்பத்தார் எல்லாரும் ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க. வார்த்தையை நேசிக்கிறாங்க. வார்த்தையை நேசித்தா இயேசுவை நேசிக்கும், வார்த்தையை புறக்கணித்தா இயேசுவை புறக்கணிக்கும். அதனால அவங்க வார்த்தையை நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தாரும் பால் டேனியலும் முழு மனசோடு சமைத்தனால இப்பொழுது இங்கே நம்ம நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கோம், பெட்ரோத்தல் சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். பின்பு மேரேஜ் இஸ் வெரி மேட். இதில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பெட்ரோத்தல் வந்து ஐ வில் மேரி யூ அட் அப்பாயிண்டட் டைம், உன்னை வந்து குறிப்பிட்ட நாளிலே விவாகம் செய்து கொள்வேன் என்று ஒப்பு கொடுப்பது. அந்த ப்ராமிஸ்னால இவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த ப்ராமிஸை மீறக்கூடாது. அந்த ப்ராமிஸ் வந்து இப்பொழுது இவளை வந்து கணவன் மனைவி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கூடி வரக்கூடாது. எப்பொழுது கூடி வர வேண்டும் என்றால் விவாகம் செய்த பிறகுதான். தனித்தனியாக இப்போ பெட்ரோல் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இவங்க பால் டேனியல் அவர் வீட்டுக்கு அரக்கோணம் போயிடுவார், இவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க. இப்பொழுது சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கு வந்து மேரேஜ் செரிமோனி அவசியம். மேரேஜ் செரிமோனி வந்து முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதுவும் முக்கியமானதுதான். ஆண்டவரை வந்து யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவி ஆகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாது.
என்று சொல்லுகிறார். அங்க இன்னும் மேரேஜ் செரிமனி நடக்கல, ஆனாலும் நிச்சயிக்கப்படும் பொழுதே மனைவி என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது முக்கியமான ஒரு சர்வீஸாக இருக்கிறது. நம்ம பைபிள் படி நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அதனால வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஸ்பிரிட்டை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய ஆவியை ஏற்றுக்கொள்வோம். சொல்லுறார், நான் சொல்லும் வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. யோவான் 6:63. இந்த வேர்டு அவங்க ரிசீவ் பண்ணும் பொழுது அவங்க ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது 2 பேருமே ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். எபேசியர் 5:32 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை அவருடைய சபையை குறித்து சொல்லுகிறேன், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். அதனால கணவன் மனைவியை பற்றி சொல்லிக் கொண்டு அதனால் புருஷர்களே உங்கள் மனத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றி அவருடைய சபையை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த மேரேஜ் பரலோகத்திலே நடக்கிற விவாகத்துக்கு அது ஒரு அடையாளமாக, ஒரு ஷேடோவாக இருக்கிறது. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஒரு கணவன் என்ன செய்யணும், மனைவியிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும். மனைவிக்கு சபையானது எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல பெண் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ரகசியம் பெரிது, கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்குமே காரணம் அன்புதான். அன்புதான். தேவன் தம்முடைய சபையிலே அன்பு கூறும். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு பரலோகம் போல இருக்கும், ஒரு சின்ன பரலோகம் போல இருக்கும். அதனால கணவன் மனைவி இணைக்கப்படுவது அது ஒரு ரகசியமாக இருக்கிறது. எப்படி ரகசியம் என்று சொன்னால், ஆண்டவர் பரலோகத்திற்கு தேவதூதர்களுக்கு மேரேஜ் கவனன்ட் ஏற்படுத்தல, அவங்களுக்கு மேரேஜ் கிடையாது. அதே சமயத்தில் அனிமல்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது, மிருகங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு மேரேஜ் கவனன்ட் கிடையாது, விவாக உடன்படிக்கை கிடையாது. ஆனா யாருக்கு உண்டுன்னா மனுஷனுக்கு தான் அந்த விவாக உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். இது ஒரு கிரேட்டஸ்ட் பிளஸிங் ஆயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் சால்வேஷன். சால்வேஷனுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய பிளஸிங் ஆசீர்வாதம் என்னவென்றால், இட் இஸ் a greatest blessing outside salvation. மேரேஜ் கிரேட்டஸ்ட் பிளஸிங் ஆயிருக்கு. மனைவியை கண்டடைவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால முதலாவது மேரேஜ் எங்கே நடந்தது என்றால் அது ஏதேனிலே நடந்தது. லாஸ்ட் மேரேஜ் வெளிப்படுத்தல் 19:7 கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் நடக்கிறது. அதுதான் லாஸ்ட் மேரேஜ். பைபிள் மேரேஜில் ஆரம்பிச்சு மேரேஜில் முடிவடைகிறது. அதனால மேரேஜ் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அதனால இப்பொழுது இந்த சகோதரன் இந்த பெண்ணுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, இந்த பெண் இந்த சகோதரனுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, இட் இஸ் யுவர் ஓன் vow to God and to this man. கர்த்தருக்கும் இந்த மனுஷனுக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது, அது when you promise you are married, நம்ம ப்ராமிஸ் பண்ணும் பொழுது you are married, நீங்க விவாகம் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். மேரேஜ் கல்யாண மண்டபத்தில் நடப்பதை காட்டிலும் மேரேஜ் பிலாங்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அது தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய சபையில் நடப்பதுதான் நல்லது என்று இவர் நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:17 என்ன வாசிக்கிறோம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. It was not good that man should be alone. அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இதோ அவருக்கு ஒரு ஏற்ற துணை இன்னும் கிடைக்கவில்லை. அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையானது ஏற்ற துணையாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் மிருகங்களெல்லாம் ஏற்படுத்தினார். ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுதான் அதுக்கு பெயராயிற்று. மிருகங்களெல்லாம் அவனை சூழ்ந்திருக்கிறது. அப்படி சூழ்ந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை காணப்படுது. ஏதோ ஒன்று இல்லாத போல ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுவதற்கு இந்த மிருகங்களால முடியாது. சிலர் தங்க காரை நேசிப்பாங்க, சிலர் தங்க
வீட்டை நேசிப்பாங்க, சிலர் தங்களுடைய ஜாப்பை நேசிப்பாங்க. எதுவுமே அதை இடத்தை ஃபில்அப் பண்ண முடியாது. மனுஷன் ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறான், அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஸோ பால் டேனியல் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற வேளையிலே பேரண்ட்ஸ் அந்த மேரேஜை ஏற்படுத்தி வைக்க வேண்டும். ஒரு ஆளை மாப்பிள்ளை இப்பொழுது வேண்டான்னு சொன்னா கூட தாய் தகப்பனுடைய பொறுப்பு தங்களுடைய பிள்ளைகளுக்கு மேரேஜ் நடத்தி வைக்கணும். அதனால ஆதாம் தனிமையாக இருக்கிறான். he was lonely. அவன் தனிமையாக இருக்கிறான். அதனால கர்த்தர் அவர் தான் ஃபாதராக இருக்கிறார். அதனால அவர் தன்னுடைய குமாரன் ஆடாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஐ வில் மேக் a right kind of fellowship. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு துணை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவர் தீர்மானம் செய்தார். அதனால குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அவனை பார்க்கிறார். அவனுக்கு இன்னும் தேவை இருக்கிறது, வாழ்க்கையில வெறுமையை உணர்கிறான். அதனால அதை ஃபில்அப் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது அவன் மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டும், அவரை டிபெண்ட் பண்ண வேண்டும். இதை அவ்விதமாக செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஐ வில் மேக் த ரைட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் ஹிம். சரியான ஒரு துணையை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தினார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாக தெரியும். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கிங்க, மனுஷியை உண்டாக்கி அவனதிலே கொண்டு வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷி எனப்படுவாள் என்று அங்கே அந்த ஆதாம் அங்கே சொல்லுகிறான். 23 ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதோ அவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று சொல்லப்படுவாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சரி, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். 2 பேர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒன் பாடிக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி இருக்கிறார். மற்ற மிருகங்களை உண்டாக்குறதுக்கும் மனுஷனை உண்டாக்குள்ள வித்தியாசம் அதுதான். அவனுக்குள்ள அவனுடைய துணைவியை அங்கே வைச்சிருக்கிறார். அதில் ஃபீமேனி ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கிறது. அவனுடைய எலும்பில் இருந்தும் அவனுடைய ஆவியில் இருந்தும் அவனுடைய மாம்சத்தில் இருந்தும் அவனுடைய ஏவாளை உண்டாக்கினார். அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தி அந்த விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி டிசைன் பண்ணுகிறார். அவர் தான் பெண்ணை டிசைன் பண்ணினார், அவர் தான் மனுஷனை டிசைன் பண்ணார். அதனால் ஹீ இஸ் த கிரியேட்டர். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாக இருக்கிறார். பால் டேனியலை உண்டு பண்ணது அவர் தான். சோதரி ஜெனிஃபரை உண்டாக்குறது அவர் தான். அவங்க உண்டாக்குறதுக்கு முன்னாக எங்கே இருந்தாங்க? தேவனுடைய சிந்தையில் இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு பெற்றோர்கள் மூலமாக உலகத்திலே கொண்டு வருகிறார். அதில் அருமையான சோர் பால் டேனியல் அருமையான சோர ராஜேந்திரன் சோர மகிமை மூலமாக உலகத்தில் கொண்டு வரணும்னு நினைச்சார். நம்முடைய பேரண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலை, நம்முடைய பிறக்க வேண்டிய டேட்டை நம்ம சூஸ் பண்ணலை, நம்முடைய காலத்தை நம்ம சூஸ் பண்ணலை. நம்ம ஆணாக இருப்போமா பெண்ணாக இருப்போமா கூட நம்ம சூஸிங் கிடையாது. இதெல்லாமே காட்ஸ் சூஸிங். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம எந்த பெண்ணை மேரேஜ் பண்ணுவோம், எந்த மாப்பிள்ளையை விவாகம் பண்ணுவோம், அது கூட நம்ம சூஸிங் கிடையாது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி யாரை யார் நியமித்தாரோ அவர்கள் தான் விவாகத்தில் இணைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பால் டேனியலுக்கு தெரியாது, அதே போல ஜெனிஃபருக்கு தெரியாது. அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அவங்களை காட்சியிலே கொண்டு வர. இதெல்லாம் காட்ஸ் சூஸிங். இது அதனால தான் லாபான் சொல்லுகிறான், இந்த காரியம் கர்த்தரால் அவனே இது மனுஷனால ஏற்படுத்தப்பட்டதால் எல்லாத்த காரியத்தையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. நீங்க சில காரியங்களை சூஸ் பண்ணலாம், ஆனா எல்லாத்தையுமே இந்த பெண்ணு மாப்பிள்ளைய கர்த்தர் தான் சூஸ் பண்ணுகிறார். இன்றைக்கு காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு எப்படி காட்சியிலே கொண்டு வந்தாரோ அதே போல இதோ ஜெனிஃபர் என்ற காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். இதை ஆடாமை இன்றைக்கு காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஏற்ற துணை ரைட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். அதனால பால் டேனியலுக்கு சரியான ஒரு துணை ஜெனிஃபர் தான் என்று ஆண்டவர் முன்னறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விலா எலும்பிலிருந்து உண்டாக்கினார். ரொம்ப நேரம் பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஷார்ட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால விலா எலும்பு அவர் அந்த எலும்பை சூஸ் பண்ணது அவர் தான். கால் எலும்பிலிருந்து இதை சூஸ் பண்ணா மனைவியை புருஷன் போட்டு காலில் மிதிச்சு போடுவான், அடிமையாக்கி போடுவான்.
அதனால கால் எலும்புல இருந்து உண்டாக்கல, தலை எலும்புல இருந்து இருந்தா பெண் ஆதிக்கம் செலுத்திடுவார். அதுவும் நல்லதில்லை. அதனால ஆண்டவர் என்ன பார்க்கிறார், விலா எலும்புல இருந்து உருவாக்கினார். விலா எலும்பு தான் இந்த ஹார்ட், லங்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்குது. முக்கியமான உறுப்பு அதை பாதுகாக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுவது அந்த விலா எலும்பு. அதனால ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருக்கிற அந்த எலும்புல இருந்து உருவாக்கும் பொழுது என்ன செய்யணும், எப்படி இவர்கள் கோ ஈக்குவல் வித் ஒன் அனதர், ஒருவரோடு ஒருவர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், யாரும் அடிமைத்தனம் பண்ணக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த க்ளோஸா இருக்கிற ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு விலா எலும்புல இருந்து உண்டாக்கினார். பின்பு என்ன செய்கிறார் என்றால், ஆடம் அண்ட் ஈவையும் திருப்பி ரீயூனைட் பண்ணுகிறார். அவளை உண்டாக்கி திருப்பி இணைக்கிறார். Adam and Eve, they were being reunited because he was incomplete without her. இப்பொழுது அவள் இல்லை என்றால் இவன் மாப்பிள்ள இன்கம்ப்ளீட்டா இருக்கிறார். ஆடம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறார். அவர்கிட்ட ஒன்று பாகத்தை பிரிச்சுதாரு. பிரிச்சு கொண்டு சேர்க்கலன்னா, ரீயூனைட் பண்ணலன்னா ஆடம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நம்ம எல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்டா இருக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம ஒரு பாகமாக இருக்கிறோம். நம்ம இல்லைன்னா இயேசு இன்கம்ப்ளீட். எல்லாரும் வரணும். அவருடைய வார்த்தையில எலெக்டட் பீப்புள் எல்லாருமே வரும் பொழுது அவங்க தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவர் ஹெட்டா இருக்கிறார். ஹெட் அண்ட் பாடி யுனைட் பண்ணுவது தான், அதான் மேரேஜ் யூனியனாக இருக்கு. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், பின்பு யுனைட் பண்ணுகிறார். இருவரை ஒன்று சேர்ப்பது, அதுதான் விவாகம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் யுனைட் பண்ணுகிறார். ஜோசப் அவன் நியமிக்கப்பட்டான். பின்பு அவன் மரியாதையோடு இணைக்கப்படுவதை வாசிக்கிறோம். இப்பொழுது இவங்க ப்ராமிஸ் கொடுக்கிறாங்க. betroth means a promise to marry at the appointed time. ராஜ்பாஸ் சன் பெங்கால் சொன்ன ஸ்டோரியில அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு போறான், உன்னை விவாகம் பண்ணுவேன், அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி விவாகம் பண்ணுவேன்னு சொன்ன. அவன் ரெடியா இருக்கிறான். கரெக்டா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறான். அந்த நேரம் வந்தது. ஏதோ அந்த பெண் ரெடியா இருந்தால் அவளை உடனே ரதத்துல வைத்து சிகாகோவுக்கு போய்விட்டான். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு விவாகம் செய்கிறோம். கிறிஸ்து ரிவீல்டு வேர்டா இருக்கிறார். இப்பொழுது ஃபிளஷ் ஃபார்மாக அல்ல, வேர்ட் ஃபார்மாக. இந்த வேர்டை நேசிக்கும் பொழுது வார்த்தையோடு இணைக்கப்படும். மேரேஜ் இங்கே நடக்குது. we go to the wedding circle. நம்ம மேலே காட்டுக்குடி அந்த கல்யாண விருந்துக்கு போவோம். வார்த்தையை நேசிக்கும் பொழுது நீங்கள் வார்த்தையோடு இணைக்கப்படுறீங்க. தாயின் தாப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்து இருப்பான் என்று பைபிளில் போட்டிருக்கு. நம்முடைய தாய் தாப்பன், நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய சொந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் மேரேஜாக இருக்குது. மேரேஜ் நடந்த பிறகு வெட்டிங் சப்பருக்கு போகிறோம். நம்ம மேலே ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு போகிறோம். ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன். மனைவியாக ஏற்றுக்கொண்டு விவாகம் செய்ய சம்மதமா? ஜெனிதராகிய நீ பால் டேனியல் ஆகிய இவரை கணவராக ஏற்றுக்கொண்டு விவாகம் செய்ய சம்மதமா? அந்த ஆசிரியருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். பசுத்தம் இறக்குள்ள நல்ல ஆட்டம். இந்த பெற்றோத்தல் சர்வீஸில் ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஏற்ற வேளையிலே விவாகம் செய்வேன் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவர்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த சக்திகளும் இவர்களை பிரிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அன்பிலே வளரத்தக்கதாக உதவி செய்யும். விவாக நாடுக்கென்று இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். காட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லியிருக்கணுமாக இவரை ஆயத்தப்படுத்தி நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை செய்ய, ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கை செய்ய இவர்களுக்கு உதவி செய்வீராக. சாத்தான் எந்த கிரியையும் கொண்டு வராதபடி இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட நாளிலே உங்களுடைய தரிசனத்திலே இணைக்கப்படும் பொழுது மனைவியை கண்டடைகிறோம், நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தர்கள் தயவை கற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஒரு மனைவியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர்கள். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் வருவதாக
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இவர்கள் ஜீவனை கற்பிக்க ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். உங்களுடைய வாழ்க்கை அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சாட்சியாக இருக்க, உமக்கு மகிமையாக இருக்க இவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்து போடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். சகோதரன் பால் டேனியல் அவர்கள் ஜெனிஃபர் பெண்ணுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்சை அன்பளிப்பாக கொடுக்கிறார். இப்பொழுது அவங்க ஒரு அணி மீது அனுப்பி ஜெனிஃபர் பால் டேனியல் அவர்களுக்கு இந்த ரிஸ்ட் வாட்சை அன்பளிப்பாக கொடுப்பார். மக்களாக இந்த பெட்ரோல் சர்வீஸ் நீர் ஆசிரியத்துக்காக சொல்லிட்டு 20 ஒருவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார்கள். அன்பளிப்பாக ரிஸ்வாட்சியை அணிவிச்சிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீர்கள். உங்களுடைய அன்பிலே வளர, உங்களுடைய கிருபையிலே வளர, உண்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். 2 பேரையும் பாதுகாத்துக் கொள்ளும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி விவாகத்தில் இணைக்கப்படும் போது அந்த செரிமோனியை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏதேனில் வந்தது போல இவர்கள் மேலே வரட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த விவாக அரணைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தாவை தொடர்ந்து நடக்கிற விருந்து உபசரிப்பையும் நீர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சகல ஒழுங்கிற்கிறமாக நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாக சகோதரன் பால் டேனியல், சகோதரி ஜெனிஃபர் அவரோடு கூட அவருடைய குடும்பத்தாரோடு கூட இன்று என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.